ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பரபிரம்மனே நமக. மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க வெப்பாடும் பேர்ந்ததறி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் என்று திருப்பாவையில் கண்ணனை சேவிக்கிறாள் ஆண்டாள் பிராட்டி. ஆனால் இங்கே நாம் சற்று உற்று கவனித்தோமானால் நமக்கு ஒன்று புலப்படும். அவள் யாரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறாள்? உள்ளே நீ இருக்க வேண்டாம், குகையை விட்டு வெளியே வா, இங்கே சிங்காதனத்தில் வந்து உட்காரு நரசிம்மனே, நாங்கள் வந்த நோக்கத்தை, எங்கள் கோரிக்கையை கேள் என்கிறாள். நமக்கு வேண்டியதை ஆராய்ந்து உடனே தருபவர் நரசிம்மனே என்று பூமிதேவி தாயார் ஆண்டாளாக அவதரித்து நமக்கு திருப்பாவையில் காட்டியுள்ளார். பக்தர்களே, திருமலை வாசனின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி இந்த மாசி மாச வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் சிம்ம வாகனத்தில் இதோ பவனி வந்து அடியவர்களை ரட்சிக்க உள்ளார். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று அத்தனை உறுதியோடு நம்பிக்கையோடு தனது தந்தை ஹிரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான் பிரகலாதன். அந்த அசுர குழந்தையின் வாக்கை மெய்ப்பிப்பதற்காக தூணை பிளந்து கொண்டு வந்தார் நரசிம்மர். அது அந்த தனது பக்தனின் மீதுள்ள வாத்சல்யத்தால் தானே. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் பொன் மார்வகலம் பிளந்திட்ட கைகள் என்கிறார் ஆழ்வார். அது மட்டுமல்ல, எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கபெரான் பெருமை ஆராயும் சீர்வைத்தே என்று எம்பெருமானின் சீர்மையை பெருமைப்படுத்துகிறார் ஆழ்வார். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி வாடுமில் வானுதலே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். பரமபதத்துக்கே போனாலும் அங்கே ஸ்ரீ மகாவிஷ்ணு தனக்கு லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி தர வேண்டும் என்று விரும்பினாராம் நம்மாழ்வார். பக்தர்களே, இன்று விசாகம் நம்மாழ்வாரின் திருநட்சத்திரம். ஆகவே நாம் அந்த நம்மாழ்வார் இப்போது நாம் நினைவு கொள்வோம். யோகானந்த நரசிம்மர் வேதாத்ரி மலைத்தொடரின் மேற்கில் மரங்கள் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த யோகானந்த நரசிம்மர் ஆலயம். அதாவது அகோபிலம் என்கிற சிங்கவேல் குன்றம். அந்த சிங்கவேல் குன்றத்தில் நவ நரசிம்மர்களாக எழுந்தருளியுள்ளார் பகவான். அதில் இந்த 7வது நரசிம்மர் யோக நரசிம்மர். பக்தர்களே, நரசிம்மர் யோக முத்திரையுடன் காட்சி தருகிறார். அங்கே பக்தன் பிரகலாதனின் வேண்டுகோளின்படி அவனுக்கு சில யோக முத்திரைகளை கற்பித்ததாகவும் அந்த நிலையிலேயே சங்கம் சக்கரமும் ஏந்தி இருக்க கீழ்க்கரங்கள் இரண்டிலும் யோக முத்திரையுடன் யோகாசனத்தில் அமர்ந்துள்ளார் பகவான். அந்த யோக நரசிம்மர் திருக்கோலத்தில்தான் இப்போது நாம் நமது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ருக்மணி பிராட்டி கண்ணனுக்கு ஓலை எழுதுகிறார். அதில் 7 இடங்களில் பகவானை அழைக்கிறாள். ஓரிடத்தில் கூட கிருஷ்ணா என்று கூப்பிடவில்லையாம், நரசிம்மா என்றுதான் அழைக்கிறாளாம். ஏனெனில் நரசிம்மர் மட்டும்தான் அழைத்தவுடன் வந்து ரட்சிக்கக்கூடியவர். எனவே ருக்மணியின் இதயம் கவர்ந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம்தான். ராமாவதாரத்தில் கூட மாரீசன் ராமனை நரசிம்மா என்று அழைக்கிறாராம். ஏன் தெரியுமா? அந்த நரசிம்மனைப் போல வீரம் மிகுந்தவன் இந்த ராமன் என்று எல்லோருக்கும் காட்டுவதற்காகவே அந்த மாரீசன் ராமனை நரசிம்மா என்று அழைப்பதாக வால்மீகி கூறுகிறார். பக்தர்களே, மகாபாரத காலத்தில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் விஸ்வ என்கிற சப்தத்தினாலே நரசிம்மனை காட்டுகிறார். நரசிம்மன் தான் விஷ்ணு, விஷ்ணுதான் நரசிம்மன் என்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமம். யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ம வபுத் ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமக. ஆக நரசிம்மர் தான்
எம்பெர் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணனே திருமலையான், திருமலையானின் பிரதிபிம்பமே இந்த கல்யாண வெங்கடேஸ்வரர். ஆக மொத்தத்தில் எல்லோரும் ஒன்றே. கலியுகத்தில் கூட சீனிவாசர் பத்மாவதி கல்யாணத்தின் போது ஒரு காட்சியாம். தாயார் மணவரையில் மணக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். எல்லா உணவு வகைகளும் தயாராகி நிரம்பி இருக்கிறது. ரிஷிகள் உணவுக்காக காத்திருக்கிறார்களாம். உணவை முதலில் யாருக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோது சீனிவாசனிடமே கேட்கிறாளாம். அகோபில கஷேத்திரத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு உணவு விநியோகமாக வேண்டும் என்கிறார் சீனிவாச பெருமாள். இவ்வாறாக ஸ்ரீராமனாலும் சீனிவாச பெருமாளாலும் வணங்கப்பட்டவர் என்பதாலேயே நரசிம்மனை பெரிய பெரிய பெருமாள் என்று அழைக்கிறோம். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுகிற போது கூட அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை என்று பாடுகிறார். அதாவது அவதார சமயத்தில் அவர் உக்ர மூர்த்தியாக இருந்ததால் யாரும் அருகே போய் பல்லாண்டு பாட முடியவில்லை. ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோத்மிநித்யம் சீராரம்மாட திருக்கோவலோரதனகாரார் கரமகளை காண புக்குவரா திருக்கண்டன் சீரான் கடலே உரை கண்டாய் நெஞ்ச ஊகந்து திருக்கண்டன் பொன்மணிகண்டன் திகழ மரக்கன் அணிராமம் கண்டன் பொன்னாகி கண்டன் பூரிதங்கம் கை கண்டன் என்னாயே வண்ணன் திருக்கண்டன் பொன்மணிகண்டன் திகழ மரக்கன் அணிராமம் கண்டன் கிராரம் பொன்னாகி கண்டன் பூரிதங்கம் கை கண்டன் என்னாயே வண்ணன் பாலனே. సింహవాహనమెక్కి శ్రీ వెంకటేశుడు సింహవాహనమెక్కి శ్రీ వెంకటేశుడు శ్రీ చిద్విలాసుడు శ్రీ శ్రీనివాసుడు సింహవాహనమెక్కి శ్రీ వెంకటేశుడు శ్రీ చిద్విలాసుడు శ్రీ శ్రీనివాసుడు ఏడు కొండలవాడు ఎనలేనివాడు ఏడు కొండలవాడు ఎనలేనివాడు కలిదైవమై కనుల కనిపించువాడు ఏడు కొండలవాడు ఎనలేనివాడు కలిదైవమై కనుల కనిపించువాడు సింహవాహనమే
శ్రీ వెంకటేశుడు శ్రీ చిద్విలాసుడు శ్రీ శ్రీనివాసుడు నరసింహ రూపమును వలచి బాల ప్రహ్లాదుని లీల పాలించే కరుణతో నరసింహ రూపమును వలచే బాల ప్రహ్లాదుని లీల పాలించే అల ఉత్తమాంగమున అలనాడు అమరినా ఉత్తమాంగమున అలనాడు అమరిన మృగరాజులకు ముద్దు మురి పాలుగూచి అల ఉత్తమాంగమున అలనాడు అమరిన మృగరాజులకు ముద్దు మురి పాలుగూచి సింహవాహనమెక్కే శ్రీ వెంకటేశుడు శ్రీ చిద్విలాసుడు శ్రీ శ్రీనివాసుడు పుండరీకాక్షుడై పుణ్యరక్షకుడై బ్రహ్మాండ భాండ పరిపాలనోదండుడై పుండరీకాక్షుడై పుణ్యరక్షకుడై బ్రహ్మాండ భాండ పరిపాలనోదండుడై రాక్షస మృగాంతకుడు కంతుడు అనంతుడు రాక్షస మృగాంతకుడు కంతుడు అనంతుడు శ్రీకాంత భూకాంత శృంగార కాంతుడై రాక్షస మృగాంతకుడు కంతుడు అనంతుడు శ్రీకాంత భూకాంత శృంగార కాంతుడై సింహవాహనమెక్కే శ్రీ వెంకటేశుడు సింహవాహనమెక్కే శ్రీ వెంకటేశుడు శ్రీ చిద్విలాసుడు శ్రీ శ్రీనివాసుడు సింహవాహనమెక్కే శ్రీ వెంకటేశుడు శ్రీ చిద్విలాసుడు శ్రీ శ్రీనివాసుడు ఏడు కొండలవాడు ఎనలేనివాడు ఏడు కొండలవాడు ఎనలేనివాడు కలిదైవమై కనుల కనిపించువాడు ఏడు కొండలవాడు திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் நாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என என் நாழிவண்ணன் பால் இன்று என்கிற 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வாரின் பாசுரத்தை இப்போது பிரபந்தத்தில் பாராயணம் செய்வதை கேட்டோம். அதுபோல எம்பெருமான் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் நரசிம்மர் திருக்கோலத்தில் வலது திருத்தோளில் அதோ சக்கரம், இடது திருத்தோளில் சங்கம் என ஏந்திக் கொண்டு யோக முத்திரையில் இதோ நம்மெதிரே உலா வருகிறார் சிம்ம வாகனத்தில். பக்தர்களே, அந்த எம்பெருமானை பல்லாண்டு பாடும்போது பெரியாழ்வார் அந்தியம் போதில் அருவுருவாகி அரியை அழித்தவனை என்று பாடுகிறார். அவதார சமயத்தில் அவர் உக்ர மூர்த்தியாக இருந்ததாலே யாரும் அருகே போய் பல்லாண்டு பாட முடியவில்லையாம். அந்த குறை தீரவே பிற்காலத்தில் பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். திருமங்கையாழ்வார் அகோபில சேத்திரத்தில் அழகை பார்க்கும்போது சொல்வதை கேளுங்கள். அங்கே சிம்பங்கள் எல்லாம் யானைகளை அடித்து கொன்றுவிட்டு அந்த தந்தங்களை எல்லாம் வகைப்படுத்தி ஒவ்வொன்றாக கொண்டு வந்து நரசிம்மரின் திருவடியிலே ஓம் நரசிம்மாய நமக என்று அர்ச்சனை செய்கிறதாம்.
சிம்மமே சிங்கத்தை அர்ச்சனை பண்ணுகிறது சிங்கவேல் குன்றத்தில். அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கு ஓர் ஆள் அறியாய் அவுணம் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்து புனிதனிடம் பைங்கன் ஆனை கொம்பு கொண்டு பக்தியை அடிக்கிற செங்கனாலை இட்டிருஞ்சும் சிங்கவேல் குன்றமே என்று பாடுகிறார் திருமங்கையாழ்வார். இப்படித்தானே எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானை தங்களுடைய பிரபந்தங்களின் மூலம் பாடியுள்ளார்கள். சொட்டை நம்பி என்கிற ஆச்சாரியர், இவர் ஆளவந்தாரின் சிஷ்யராம். இவருக்கு அந்திம காலம் நெருங்கியதாம். காத்திருந்தவர்கள் தற்போது உங்கள் மனத்தில் ஓடும் என்ன என்று கேட்டபோது, இப்போது நான் நரசிம்மனை சேவிக்க வேண்டும், அந்த நரசிம்மன் இருக்கிற இந்த இடத்தை விட்டு எனக்கு வைகுண்டம் போயும் எந்தவிதமான உபயோகமும் இல்லை என்கிறாராம். அந்த அளவு நரசிம்ம அவதாரத்தில் ஈடுபட்டாராம் சொட்டை நம்பி. பக்தர்களே, மிருக ஜாதியில் சிம்மத்தின் பலம் எத்தகையது என்றால் ஒரு பெரிய யானையையே வீழ்த்தும் பராக்கிரமம் பெற்றதாம் சிங்கம். பிடரியை சிலிர்த்து கொண்டு வரும் சிம்மத்தை பார்த்து காட்டில் உள்ள அத்தனை மிருகங்களும் நடுங்குவாம். இதோ அந்த சிம்மத்தையே வாகனமாக கொண்டு பவனி வருகிறார் எம்பெருமான். பக்தர்களே, துஷ்டனான ஹிரண்யகசிபை சம்ஹரிக்க அதனால்தான் நரசிங்கமாக வெளிப்பட்டார் பகவான். கிருத்தயுகத்தில் இவர் லக்ஷ்மி நரசிம்மர், திரேதாயுகத்தில் ராகவசிம்மம், துவாபர யுகத்தில் யசோதை இளஞ்சிங்கமான கண்ணன், இதோ இந்த கலியுகத்தில் வெங்கட நரசிம்மனாக, இதோ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளாக அர்ச்சை ரூபத்தில் நம்மை கடியின் பிடியிலிருந்து காப்பதற்கு எழுந்தருளுகிறார் எம்பெருமான். பக்தர்களே, வைகுண்டத்து சுகபோகங்களையெல்லாம் விட்டுவிட்டு நமக்காக, நம் போன்ற பக்தர்களுக்காக கீழே இறங்கி வந்து பூலோகத்தில் திருமலையில் சுவாமி புஷ்கரணியில் எழுந்தருளி இருக்கும் அந்த சீனிவாச பெருமானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை இதோ இந்த சீனிவாச மங்காபுர திவ்ய சேத்திரத்தில் அவரது பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று சிம்ம வாகனத்திலே தரிசித்து நாம் புண்ணியம் பெற்றிருக்கிறோம். எம்பெருமான் அர்ச்சை ரூபமாக சேவை தரும் அனைத்து கோவில்களிலுமே மூலமூர்த்தி யாராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கோவிலில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு சன்னதி இருக்கும். நமது திருமலையில் கூட திருவேங்கடத்து எம்பெருமான் மூலமூர்த்தியாக விளங்கும் ஆனந்த நிலையத்தில் சுற்றி வரும் பிராகாரத்தில் ஸ்ரீ யோக நரசிம்மர் சன்னதி இருப்பதை பக்தர்கள் கவனித்திருக்கலாம். அது மட்டுமல்ல, ஆனந்த நிலைய விமானத்தின் 4 மூலைகளிலும் சிம்மங்கள் இருப்பதையும் காணலாம். ஏனெனில் சிம்மம்தான் பராக்கிரமத்தின், வீரத்தின் சின்னமாக போற்றப்படுகிறது. நமது பாரத தேசன் சின்னம் கூட ஒரு சிம்மந்தானே. பக்தர்களே, இதோ எம்பெருமானே அந்த சிம்ம வாகனத்தில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அதோ நான் சற்று முன் சொன்னது போல அந்த யானை பார்ப்பதற்கு யானை பெரியதுதான், ஆனால் அந்த யானையையே வீழ்த்தும் பராக்கிரமம் கொண்டது சிங்கம். எம்பெருமான் பாண்டவ இளவலான அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை போதிக்கும் போது மிருகங்களில் நான் சிம்மம் என்கிறார். இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை புரிய வரும். அதாவது சிம்மம் மற்ற மிருகங்களிலிருந்து மாறுபட்டது. புலியைப் போல இரையை கண்டதும் சிம்மம் பாயாது. தனக்கு உணவை தேவை என்றால் மட்டுமே சிம்மம் மற்ற மிருகங்களை வேட்டையாடும். வேட்டையாடுவதில் கூட ஒரு நியாயத்தை, ஒரு தர்மத்தை கடைப்பிடிப்பது சிம்மந்தான். அதனால்தான் அது மிருகங்களின் ராஜா. அதன் ஆளுமையை அனைத்து மிருகங்களும் ஏற்றுக்கொள்வதும் இந்த குணத்தால்தான். பக்தர்களே, 7 புவனங்களுக்கும் சக்கரவர்த்தியான நமது எம்பெருமானும் தர்ம நியாயத்துக்கு முதலிடம் கொடுப்பவர் அல்லவா? நம் போன்ற பாவம் செய்தவர்களுக்கும் திருந்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதையும் பயன்படுத்தி கொள்ளாதவர்களை தான் தண்டிக்கிறார் பகவான். அப்போது கூட கடைசி வினாடியிலாவது அவன் திருந்துகிறானா, பகவானை உணர்கிறானா என்று எத்தனையோ சந்தர்ப்பங்களையும் நமக்கு தருகிறார். அஜாமிலன் என்று ஒருவன், மறந்து கூட கோவில் பக்கம் போகாதவன், நல்ல காரியம் செய்தாதவன், பகவானை நினைக்காதவன். அவனுக்கு ஒரு மகன். அவனுடைய மனைவி அந்த குழந்தைக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? நாராயணன். அஜாமிலன் மரணப்படுக்கையில்
உயிர் பிரியும் சமயத்தில் அவன் தன்னுடைய அந்த செல்வ மகனை நாராயணா 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 என்று 3 முறை அழைத்தானாம். உயிர் பிரிந்து விட்டது. அவனை அழைத்து போக தேவதூதர்கள் வந்தார்களாம். யமதூதர்களுக்கு தேவதூதர்களை அங்கே கண்டதும் ஆச்சரியம் வந்ததாம். எங்கே வந்தீர்கள் என்று கேட்க, இதோ இவனை சொர்க்கத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை என்றார்களாம். என்ன, இவனுக்கா? இவன் செய்யாத குற்றங்களே இல்லையே, இவனைப் போன்ற நாஸ்திகன் இல்லையே என்று அவனது குற்றங்களை அந்த யமதூதர்கள் அடுக்கிக் கொண்டே போக, அதற்கு தேவதூதர்கள் இருக்கலாம், ஆனால் உயிர் பிரியும் தருவாயில் தெரிந்தோ தெரியாமலோ நாராயணா என்று அழைத்து விட்டான். ஆகவே பகவான் இவனை சொர்க்கத்துக்கு அழைத்து வரச் சொன்னதாக சொன்னார்களாம். பக்தர்களே, தெரியாமல் சொன்னதற்கே அவனுடைய பாபத்தை மன்னித்த எம்பெருமான் நாம் இந்த கலியுகத்தில் நம்மை ரட்சிக்கவிருக்கும் இந்த திருவேங்கடமுடையானையும் அவரது பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரியும் நாம் நமது குற்றங்களை எல்லாம் உணர்ந்து சேவித்தோமானால் அந்த எம்பெருமான் நம்மை ஆட்கொள்வார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே அந்த பகவானை நாமும் இருகரம் கூப்பி சேவித்து இதோ இந்த உற்சவ சமயத்தில் மகிழ்வோம். தன்னை நிந்திப்பரை விட தன்னிடம் பக்தி காட்டும் பாகவதோத்தமர்களை இம்சித்தால் பகவான் பொறுக்க மாட்டாராம். அதற்கு ஒரு அடையாளமே இந்த நரசிம்ம அவதாரம் நல்ல உதாரணம். ஹிரண்ய வதத்துக்கு பின்னால் ஆவேசமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்த நரசிம்மரின் ஆவேசம் கண்டு பிரம்மாதி தேவர்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வேண்ட தாயார் தனது ஆலிங்கனத்தால் நரசிம்மமூர்த்தியை சாந்தப்படுத்தி அவர் லக்ஷ்மி நரசிம்மராக ஆனதாக நரசிம்ம புராணம் சொல்கிறது. ஆகவே இந்த சிம்ம வாகனத்தில் எம்பெருமான் பவனி வரும்போது, அதிலும் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் பவனி வருவதை பார்க்கும்போது நமக்கும் இந்த விஷயம் நினைவுக்கு வருகிறது. ஆகவே அந்த எம்பெருமான் இங்கே பத்மாவதி தாயாரோடு வாசம் செய்கிறார் அல்லவா? ஆகவே நிச்சயமாக அந்த பத்மாவதி தாயார் அவரை சாந்தப்படுத்தி நம்முடைய இந்த துர்குணங்களையும் நாம் செய்த பாபங்களையும் மன்னிக்க சொல்வாள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. அதனால் தானே இங்கே மட்டும் எம்பெருமான் ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக அகஸ்திய முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் அவர் சேவை தருகிறார். சாதாரணமாக திருச்சானூரை அலமேலு மங்காபுரம் என்பார்கள். இங்கே இதை ஸ்ரீனிவாச மங்காபுரம், அதாவது ஸ்ரீனிவாசர் அலமேலு மங்கை தாயார் இருவரும் சேர்ந்து இருப்பதால் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்று இந்த சேத்திரத்தை எல்லோரும் போற்றுகிறார்கள். ஆகவே எம்பெருமானின் கருணையும் தாயாரின் அருளும் நமக்கு ஒரு சேர கிட்டும் இந்த ஸ்தலத்தில் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பக்தர்களே, அகோபில திவ்ய சேத்திரத்தில் எம்பெருமான் நவ நரசிம்மர்களாக எழுந்தருளியுள்ளார். மேல் அகோபிலத்தில் ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், பாவன நரசிம்மர், குரோட நரசிம்மர், அகோபில நரசிம்மர் என 5 நரசிம்மர்கள். கீழ் அகோபிலத்தில் பார்கவ நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர் என 4 நரசிம்மர்களாக எழுந்தருளி இருக்கிறார்கள். இதில் யோகம் என்றால் என்ன தெரியுமா? அபியாசம். அபியாசம் என்று பொருள். தனது பக்தனான அந்த பிரகலாதனின் வேண்டுகோளுக்கு இணங்கி யோக நிலையில் எம்பெருமான் அங்கே எழுந்தருளியுள்ளாராம். இதோ இப்போது எம்பெருமானை இதில் தரிசிக்கும் போது நமக்கும் அந்த யோகத்தின் மேல் ஒரு ஈடுபாடு உண்டாகிறது அல்லவா? நமக்கு அந்த யோகாசனம் என்பது இப்போதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆகவே நம்மளுக்கு யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் எழுந்திருக்கும் இந்த எம்பெருமானை சேவிக்கும் போது நமக்கும் அந்த யோக அபியாசம் எளிதாக விளங்கும் என்று தோன்றுகிறது. நரசிம்ம மந்திரத்துக்கு மகா மந்திரம் என்று பெயர். அந்த மகிமை வாய்ந்த மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு எல்லா காரியமும் கைகூடுமாம்.
வாழ்வில் வெற்றியே கிடைக்கும் என்பார்கள். ராமபிரான் சீதையை மீட்க லங்கைக்கு புறப்படுவதற்கு முன்பாக இதோ இந்த அகோபர சேத்திரத்துக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு சோஸ்திரம் பண்ணினாராம். அந்த சோஸ்திரத்துக்கு பஞ்சாமிர்த சோஸ்திரம் என்று பெயர். நரசிம்மரை பூஜித்த பின் நல்ல பலத்தை பெற்று ராவணாதிகளை ஜெயித்து சீதா பிராட்டியை மீட்டதாக ஹரிவம்சம் என்கிற கிரந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால்தானே என்னமோ இதோ இங்கே கன கம்பீரமாக காட்சி தரும் அந்த நரசிம்மர் நமக்கு ஒரு சமயம் யோசித்து பார்க்காமல் ராகவ நரசிம்மராக கூட நம் கண்முன்னே காட்சியளிக்கிறார். அந்த எம்பெருமானை நாம் இதோ சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அந்த பகவான் கொடுத்த சந்தர்ப்பத்தை ஹிரண்யன் உபயோகித்துக் கொள்ளவில்லை. அவனது அகந்தையும் பிடிவாதமும் அழியவில்லை. முடிவில் பகவானால் முடிக்கப்பட்டார். ஆகவேதான் நாம் பகவான் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பகவான் நாம் 2 அடி பகவானை நோக்கி வைத்தால் பகவான் நம்மை நோக்கி 4 அடி வருவாராம். இதோ இந்த மாட வீதியில் பவனி வருவது கூட எதற்காக? கோவிலுக்குள் சென்று அங்கே எம்பெருமானை சேவிக்க முடியாதவர்கள் வீதியிலேயே தன்னை தரிசனம் தந்து தனது திருவருளை தருகிறார் பகவான். எப்போதாவது எம்பெருமானை சேவிப்போம் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் இதோ இப்போது இந்த வீதியில் எம்பெருமான் பவனி வரும்போது சேவித்தால் அவர்களுக்கு எல்லா விதமான குறைகளும் நீங்கும் அல்லவா? ஆகவேதான் నమిత దేవం భజే నారసింహం సుముఖ కరుణేక్షణం సులభ నరసింహం సుముఖ కరుణేక్షణం సులభ నరసింహం సుముఖ కరుణేక్షణం సులభ నరసింహం విజయ నరసింహం వీర నరసింహం విజయ నరసింహం వీర నరసింహం భుజబల పరాక్రమ స్ఫుట నృసింహం రజనీచర విదళన విరాజిత నృసింహం సుజన రక్షక మహాశూర నరసింహం నమిత దేవం భజే నారసింహం సుముఖ కరుణేక్షణం సులభ నరసింహం సుముఖ కరుణేక్షణం సులభ నరసింహం సుముఖ కరుణేక్షణం సులభ నరసింహం నృసింహం ప్రతాప నరసింహం దారుణ నృసింహం ప్రతాప నరసింహం చారు కళ్యాణ నిశ్చల నృసింహం ధీర చిత్తావాస దివ్య నరసింహం సారయోగానంద చతుర నరసింహం నమిత దేవం భజే నారసింహం సుముఖ కరుణేక్షణం సులభ నరసింహం సుముఖ కరుణేక్షణం సులభ నరసింహం విమల నరసింహం విక్రమ నృసింహం విమల నరసింహం విక్రమ నృసింహం కమనీయ గుణగణాకర నృసింహం
అమిత సుశ్రీ వెంకటాద్రి నరసింహం రమణీయ భూషాభిరామ నరసింహం విజయ నరసింహం వీర నరసింహం దారుణ నృసింహం ప్రతాప నరసింహం విమల నరసింహం విక్రమ నృసింహం విమల నరసింహం విక్రమ నృసింహం విమల నరసింహం విక్రమ నృసింహం. பக்தர்களே, எத்தனை வகையான நரசிம்மரின் அந்த திருநாமங்களை இப்போது இந்த பாடலின் மூலமாக நாம் கேட்டோம். எவன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவனை காப்பாற்றுவதால் அதற்கு மந்திரம் என்று பெயர். மந்திரங்களில் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம். ஆனால் ஸ்ரீமன் நாராயணனில் துதிக்கும் மந்திரங்கள் விசேஷங்கள். ஏனெனில் ரட்சிப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் தானே. ஆகவே அவனுடைய மந்திரங்கள் உன்னதமானதாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை துதிக்கும் மந்திரம் பிரகலாதன் கூப்பிட்டவுடன் ஓடி வந்தவர் அல்லவா ஆவார். ஆகவே இந்த மந்திர விசேஷத்துக்கு மந்திர ரஜத் என்று பெயர். இது 32 அட்சரங்கள் கொண்டது. இந்த மந்திர ராஜபத சோஸ்திரத்தை பரமசிவனார் ஸ்ரீ நரசிம்ம பகவானை சோஸ்திரம் செய்ததாக ஈஸ்வர சம்ஹிதை தெரிவிக்கிறது. எவர் இதை காலையிலும் மாலையிலும் ஜபிக்கிறாளோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள், மித்ருபயம், சத்ருபயம் ஆகியவை விலகுமாம். விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷ சயதீட்சிதம் நிநாதத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யகம் என்று தொடங்கும் இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அந்த நரசிம்மரை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று வருகிறதாம். உருண்டு திரண்டு மலர்ந்து விசாலமான திருக்கண்களுடன் பக்தர்களை கடாட்சித்துக் கொண்டு அவர்களின் விரோதிகளை போக்குவதையே விரதமாக கொண்டவர். அவர் வீர கோஷம் செய்யும் போது அகிலமே நடுங்குமாம். உக்ர ரூபமாயிருக்கும் இந்த நரசிம்மனை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று தொடங்குகிறது இந்த சோஸ்திரம். பக்தர்களே, அந்த எம்பெருமானை நாமும் இப்போது துதிப்போம். நமஸ்தே நாரசிம்ஹாய, நமஸ்தே மதுவைரினே, நமஸ்தே பத்மநேத்ராய, நமஸ்தே துக்ககாரணே, நமஸ்தே நாரசிம்ஹாய, நமஸ்தே மதுவைரினே, நமஸ்தே பத்மநேத்ராய, நமஸ்தே துக்ககாரினே என்று நம்முடைய துக்கங்களையெல்லாம் தீர்ப்பதற்கு அந்த எம்பெருமானை நாம் இருகரம் கூப்பி சேவிப்போம். பக்தர்களே, அடியவர்க்கு எளியவன் பகவான். அவன் கிருத்தயுகத்தில் லக்ஷ்மி நரசிம்மர், திரேதாயுகத்தில் ராகவ நரசிம்மர், துவாபர யுகத்தில் யாதவ நரசிம்மர். இந்த நரசிம்ம அவதாரத்தின் போது அந்த இரண்யன் காட்டிய தூணிலிருந்தே வெளிப்பட்டாராம். சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு பகவான் குகையிலிருந்து வெளியே வந்ததும் சிங்கம் என்ன பண்ணுமாம் தெரியுமா? இரு பக்கமும் பார்க்குமாம். விரோதி எதுவும் இல்லை என்று உறுதி செய்து கொண்ட பின் 4 அடி எடுத்து வைக்குமாம். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளான ஸ்ரீ ரங்கநாதனின் உற்சவ மூர்த்தியான அழகிய மணவாளன் வீதி உலா வரும்போது கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் திரும்பி பார்த்துவிட்டு இப்படித்தான் வருவாராம். இதற்கு சிம்மகதி என்று பெயர்கள். அது மட்டுமல்ல, அந்த எம்பெருமானின் வீதி புறப்பாடும் போது புலிப்பாய்ச்சல், அது ரிஷபகதி, பின்பு கஜகதி, முடிவாக சர்ப்பகதி, இப்படியெல்லாம் நடக்குமாம். இந்த நடைகளை எல்லாம் யுகம் யுகமாக இப்போதும் கடைபிடிக்கிறார்களாம். பக்தர்களே, திரேதாயுகத்தில் ராமனின் நடையை கூட சிங்க நடை என்பார்கள். ஆகவேதான் அவன் ராகவ சிம்மம் என்று போற்றப்படுகிறார். அதே போல நமது இந்த கிருஷ்ணனை யசோதை இளஞ்சிங்கம், அதாவது யாதவ சிம்மம், எதுகுலத்தை உய்விக்க வந்தன் என்று தானே பாடுகிறார்கள். ஆக மொத்தத்தில் நாமும் எல்லா எம்பெருமான்களையும் சிம்ம ரூபத்திலேயே சேவிப்போம். அதிலும் ராவண யுத்தத்தின் போது ராமன் அந்த ஹனுமந்தனின் திருத்தோள்களின் மீது பவனி வந்து அந்த ராவணனை சம்ஹரித்த போது சிம்மமே அந்த வானரத்தின் மீது அமர்ந்திருப்பது போல ராவணனின் கண்களுக்கு தெரிந்ததாம். ஆகவேதான்
ராகவ சிம்மம் என்று எம்பெருமானை போற்றுகிறார்கள். பக்தர்களே, இப்படிப்பட்ட எம்பெருமானை இதோ இப்போது நாம் இந்த சீனிவாச மங்காபுரத்தில் பிரம்மோற்சவ சமயத்தில் 3ஆம் நாள் அதிகாலையில் யோக நரசிம்மர் ரூபத்தில் சிம்ம வாகனத்தில் இதோ நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் சேவிக்கும் போது நமக்கு என்ன தோன்றுகிறது? பகவான் தன்னுடைய பாகவதர்களில் யார் மீதாவது அபசாரப்பட்டு விட்டால் அவர்களை அவர் மன்னிக்கவே மாட்டாராம். அதனால்தான் நாமும் பகவத் அபசாரம் மட்டுமல்ல, பாகவத அபசாரம் கூட செய்யவே கூடாது. எம்பெருமானிடம் பக்தியோடு இருக்கும் பாகவதர்களை நாம் போற்ற வேண்டும். திருவரங்கத்தில் அரங்கனின் திருக்கோவிலுக்கு அருகே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் 8 அடி உயரத்தில் அமர்ந்த கோலத்தில் தரிசனம் தருவார். முன்னொரு காலத்தில் அந்த இடம் அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்ததாம். யானைகள் கூட்டம் கூட்டமாக அங்கே வருவாம். வந்து விவசாய நிலங்களை எல்லாம் அழிக்க, அந்த நிலங்களை பாதுகாக்க வல்லபதேவ பாண்டியன் இங்கு லக்ஷ்மி நரசிம்மரை பிரதிஷ்டை செய்து கோவிலும் கட்டினாராம். அதன் பின் யானைகளின் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்ததாம். பக்தர்களே, ஆகவேதான் அவரை காட்டு அழகிய சிங்கர் என்பார்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். அதாவது யானைகள் சிம்மத்தை கண்டு பயப்படுவது சகஜம்தான். ஆகவேதான் சிம்மத்தை காட்டுக்கு ராஜா என்று சொல்கிறோம். அப்படியே எம்பெருமானை நாமும் இந்த மகாராஜனை சக்கரவர்த்தியை இந்த சிம்ம வாகனத்தில் சேர்த்து சேவித்து நாம் இப்போது மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அசுரனான ஹிரண்யகசிபுவுக்கு மகனாக பிறந்த பிரகலாதன் குழந்தை பருவத்திலேயே பகவத் ஞானத்தோடு இருந்தது நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் அந்த ஞானம் அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது தெரியுமா? ஹிரண்யகசிப்பு தவம் செய்து அபூர்வமான வரங்களை பெறுவதற்காக ஒரு மலைக்கு சென்றானாம். அப்போது அவனது மனைவி கயாத்து கர்ப்பமாகி இருந்தாளாம். அவளால் தேவர்களுக்கு ஏதாவது தீங்கு வரலாம் என்ற எண்ணத்தில் அவன் திரிகால ஞானியான நாரத மகரிஷியின் பாதுகாப்பில் விட்டு சென்றானாம். அவர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து கொண்டு போனதும் குணவத்தியான கயாத்து நாரத மகரிஷிக்கு பக்தியுடன் சேவை செய்ய தொடங்கினாளாம். அந்த சமயங்களில் இரவு நேரத்தில் நாராயண மந்திரத்தை ஜபித்துவிட்டு பகவத் விஷயங்களை அவளுக்கு உபதேசித்தாராம் நாரத மகரிஷி. அப்போது அவளது கர்ப்பத்தில் இருந்த அந்த சிசுவான பிரகல்லாதனும் இந்த திவ்யமான உபதேசங்களை விடாமல் கேட்டுக்கொண்டதோடு தன் மனசுக்குள் நிலைநிறுத்தி கொண்டானாம். பின்பு அவன் பிறந்த பிறகு கயாத்துவை தனது மாளிகைக்கு அழைத்துச் செல்ல ஹிரண்யன் வந்தானாம். கர்ப்ப காலத்தில் நாரத மகரிஷி தந்த அந்த உபதேசங்களை கயாத்து மறந்தாலும் அவளது கர்ப்பத்தில் இருந்த அந்த பிரகல்லாதன் மறக்கவே இல்லையாம். ஆகவேதான் பெரியோர்கள் சொல்வார்கள், 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று. அங்கு அந்த குழந்தை கர்ப்ப காலத்திலேயே பெற்ற அந்த நாராயண மந்திரத்தை அந்த குழந்தை விடவே இல்லையே. ஹிரண்யன் அத்தனை பேரை முன்னாலும் தானே அரசன் என்று தான் பெற்ற வரங்களும் மமதையின் மூலம் பெற்றாலும் அந்த குழந்தை மாத்திரம் அந்த நாராயண மந்திரத்தை மறக்கவே இல்லை. அந்த குழந்தையை படிக்கச் சொல்லி அனுப்பும்போது கூட அவன் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் நாராயண பக்தனாகவே மாற்றிவிட்டாராம். எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட ஒரு அசுரனுக்கு எப்படிப்பட்ட ஒரு குழந்தை, பகவத் ஞானம் பெற்ற குழந்தை. ஆகவேதான் அந்த குழந்தை பிரகலாதனுக்காக எம்பெருமான் இந்த அவனுடைய வேண்டுகோளுக்காக, அது மட்டுமல்ல, அந்த குழந்தையை எந்த அளவு இம்சித்தான் அந்த ஹிரண்யன் என்பதும் நாம் அறிந்த விஷயம்தானே. ஆகவேதான் அந்த குழந்தைக்காக அவன் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த ஹிரண்யனை கொன்றான்.
மீனோடாமை கேழல் கோள் அறியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னும் ராமர் இருவராய் பாரில் துன்னிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் கலிதவிர்த்தருளும் கல்கியாய் மற்றும் மலிவதற்கென்னும் வல்வினை மாற்ற நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானோர் இன்பம் இங்குற வருதி என்று மும்மணிக் கோவையில் சுவாமி தேசிகன் குறிப்பிட்டிருக்கிறாள். அதாவது சீமன் நாராயணன் பக்தர்களை ரட்சிக்கவும் துஷ்டர்களை சம்ஹரிக்கவும் 10 அவதாரங்கள், முதல் 3 மத்ஸ்ய கூர்ம வராக அவதாரங்கள், 5ஆம் அவதாரத்திலிருந்து வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணராக மனுஷ்ய ரூபத்தில், ஆனால் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தார். மத்தியில் உள்ள 4வது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் அதி அற்புதமானது, அதி வினோதமானது. சிங்க முகத்தோடும் கூர்மையான நகங்களுடனும் மனித உடலோடனும் ஆள் அறியாக ஹிரண்யகசிபுவின் மாளிகையிலுள்ள தூணிலிருந்து வெளிப்பட்டார் எம்பெருமான். அந்த தூணே அவருக்கு தாயாகி விட்டதாம். அதனால்தான் வேதாந்த தேசிகன் தனது தசாவதார சோஸ்திரத்தில் மகாசூர கிரகஸ்தூனா பிதாமகிய பூத் என்று அற்புதமாக வர்ணித்திருக்கிறார். இவ்வாறு தோன்றிய விதமும் அந்த ஸ்வரூபமும் நரசிம்ம அவதாரத்தின் விசேஷத்தை நமக்கு காட்டுகிறது. இந்த வகையில் எம்பெருமான் பாதி நரனாகவும் பாதி சிங்கமாகவும் அவதாரமான கதையும் நமக்கு தெரிந்ததுதானே. படைப்பு கடவுளான பிரம்மதேவரிடமிருந்து அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உட்பட எந்த ஜந்துக்களாலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று ஹிரண்யகசிபு வரம் பெற்றிருந்தான். எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா முதற்கொண்டு அனைத்து தேவர்களுக்கு மேம்பட்டவர் யார்? அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவே அந்த பிரம்மதேவரின் வழங்கிய அந்த வரத்துக்கு கௌரவம் அளிக்கும் வண்ணமாக பாதி சிம்மமாகவும் பாதி மனிதனாகவும் முற்றிலும் மாறுபட்ட நரஹரியாக தோன்றினாராம். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாத அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தவன். जय जय नृसिंह सर्वेशा, जय जय नृसिंह सर्वेशा, भयहर वीर प्रह्लाद वरदा, भयहर वीर प्रह्लाद वरदा, जय जय नृसिंह सर्वेशा, भयहर वीर प्रह्लाद वरदा, भयहर वीर प्रह्लाद वरदा, जय जय नृसिंह सर्वेशा, जय जय नृसिंह सर्वेशा. शशिनयन मृगनरवेश बहिरन्तस्थल परिपूर्ण, मिहिर शशिनयन मृगनरवेश बहिरन्तस्थल परिपूर्ण, अहिनायक सिंहासन राजित बहुल गुणगण प्रह्लाद वरद, अहिनायक सिंहासन राजित बहुल गुणगण प्रह्लाद वरद, जय जय नृसिंह सर्वेशा, भयहर वीर प्रह्लाद वरदा, भयहर वीर प्रह्लाद वरदा, जय जय नृसिंह सर्वेशा, जय जय नृसिंह सर्वेशा.
చటుల పరాక్రమ సమఘన విరహిత నిటల నేత్ర మౌని ప్రణుత చటుల పరాక్రమ సమఘన విరహిత నిటల నేత్ర మౌని ప్రణుత కుటిల దైత్యతతి కుక్షి విదారణ పటు వజ్రనఖ ప్రహ్లాద వరద కుటిల దైత్యతతి కుక్షి విదారణ పటు వజ్రనఖ ప్రహ్లాద వరద జయ జయ నృసింహ సర్వేశ భయహర వీర ప్రహ్లాద వరద భయహర వీర ప్రహ్లాద వరద జయ జయ నృసింహ సర్వేశ జయ జయ నృసింహ సర్వేశ సంశ్రితవామాంక భావజ కోటి ప్రతిమాన శ్రీవనితా సంశ్రితవామాంక భావజ కోటి ప్రతిమాన శ్రీ వెంకటగిరి శిఖర నివాస పావన చరిత ప్రహ్లాద వరద శ్రీ వెంకటగిరి శిఖర నివాస పావన చరిత ప్రహ్లాద వరద జయ జయ నృసింహ సర్వేశ భయహర వీర ప్రహ్లాద వరద భయహర వీర. பக்தர்களே, ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பிரம்மோற்சவ சமயத்தில் 3ஆம் நாளான இன்று காலை இதோ யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் சிம்ப வாகனத்தில் எழுந்தருளி நம்மையெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். தேவர், மனிதர், விலங்குகள், தாவரங்கள் எனும் 4 வகை பிறப்புகளிலும் எதனாலும் சாகக்கூடாது, பிரம்ம சிருஷ்டிக்கு உட்பட்ட எந்த ஜீவனாலும் சாகக்கூடாது என்று வேண்டி வரம் பெற்றவன் ஹிரண்யன். ஆகவேதான் எம்பெருமான் தன்னைத்தானே நரமும் சிங்கமுமாக கொண்டு வெளிப்பட்டார் என்பது பெரிய விசேஷம். சீற்றத்தோடு வெளியே வந்தாலும் அவ்வாறு வெளிப்பட்டதற்கு முக்கிய காரணம் தனது பக்தனான பிரகல்லாதன் மீது எம்பெருமானுக்கு இருந்த வாத்சல்யந்தான். ஏனென்றால் பிரகல்லாதனின் பக்தி எல்லை இல்லாதது. கீதையில் பகவான் அர்ஜுனனிடம் தைத்தியானாம் பிரகல்லாதோகம் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் என்றால் அந்த அசுரக் குழந்தையின் பக்தி எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோதே நாரத முனி சொன்னபடி ஸ்ரீமன் நாராயணனின் வைபவங்களை கேட்டு 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 அந்த அசுரக் குழந்தையின் மனதில் விஷ்ணு பக்தி ஆணித்தரமாக ஊன்றிவிட்டது. அவனது தந்தையான ஹிரண்யனோ விஷ்ணு துவேஷி, தன்னையே கடவுள் என்று பிரகடனம் பண்ணிக்கொண்டவன். ஆனால் அந்த சிறுவனின் வாயில் விஷ்ணுவின் நாமம்தான். இதை கேட்ட இரண்யன் திடுக்கிட்டானாம். தன்னுடைய வார்த்தையை கேளாத பிரகலாதனை மகன் என்று கூட பாராமல் அவனை கொடுமை செய்தானாம். மலையிலிருந்து உருட்டுதல், கல்லை கட்டி கடலிலே போடுதல், பாம்பு குழியில் தள்ளுதல் என்று அவன் எத்தனையோ வழிகளில் பிரகல்லாதனை கொல்ல முயன்றானும் அவை சிறிதும் பிரகல்லாதனை பாதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவனது விஷ்ணு பக்தியும் குறையவில்லையாம். ஜலே விஷ்ணுகு, ஸ்தலே விஷ்ணுகு, பர்வதே மஸ்தகே, ஜுவாலா மாலா குலே விஷ்ணுகு, சர்மம் விஷ்ணுமயம் ஜகத் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தியானத்திலேயே இருந்தானாம் குழந்தை. அந்த நிலையில்தான் இரண்யன், எங்கே அந்த விஷ்ணு, எனக்கு காட்டு, இந்த தூணில் இருப்பானா என்று கேட்டதற்கு அப்போது கூட பிரகல்லாதன் சிறிது கூட தயங்காமல் நம்பிக்கையோடு, ஏன் இந்த தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று பதிலுரைத்தான். உடனே அந்த அசுரன் ஹிரண்யன் சீறி வெகுண்டு தன்னுடைய கதையினால் அந்த தூணை உதைக்க, அந்த சனமே அங்கன் ஞாலம் அஞ்ச ஆளறியாய் மகா கர்ஜனையுடன் 2ஆய் பிளந்த தூணிலிருந்து தேவாதி தேவன் நரசிம்மன் வெளிப்போந்தார். தன்னுடைய பரம பக்தனுக்கு
தீங்கிழைத்ததால் அந்த சீற்றமே அங்கே நரசிம்மனின் தீ விழிகளில் தெரிந்ததாம். பகவான் தனக்கு ஏற்பட்ட அபச்சாரத்தை கூட பொறுப்பார், பாகவத அபச்சாரத்தை பொறுக்க மாட்டார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்ததுதானே. ஹிரண்யன் பெற்ற வரம் வீண் போகாதபடி ஆயுதங்கள் கூட ஏதுமின்றி தன்னுடைய கூரிய நகங்களால் கீறி கொன்றார். அது மட்டுமல்ல, பகலும் இரவிலும் சாகாதபடி அவை இரண்டும் சந்திக்கும் வேளையான மாலை பொழுதில் பிரதோஷ வேளையில் அவனை சம்ஹரித்தார். வீட்டின் அகத்திலும் புறத்திலும் இல்லாமல் வெளிவாசல் படியில் அமர்ந்து அவனை கிழித்து கொன்றார். இவை அனைத்தையும் கேட்கும்போது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இருக்கிறது! அது மட்டுமல்ல, வேறொரு தூணிலிருந்து தோன்றினால் எங்கே இரண்யன் முன்னமே உள்ளே ஒரு நரசிங்கத்தை வைத்து நாட்டிய தூண் என்று சொல்லிவிடுவானோ? ஆகவே அந்த பேச்சுக்கு கூட இடமில்லாமல் அவன் காட்டிய தூணிலிருந்தே எம்பெருமான் வழிபட்டாராம். அது மட்டுமல்ல, எவராவது கையால் தட்ட அந்த தட்டிய இடத்திலிருந்து தோன்றினால் அவர் தங்கள் மந்திரத்தால் அவர்கள் அந்த நரசிம்மனை வெளிக்கொண்டாந்தார்கள் என்று சொல்ல முடியாதபடி இரண்யன் தானே தன் கையால் தட்டின அளவில் தோன்றினானாம் எம்பெருமான். எப்படிப்பட்ட யோசித்து பார்த்து, அவனுடைய அந்த வரங்களுக்கு பங்கம் வரக்கூடாது, ஆனால் அதே சமயம் இப்படிப்பட்ட துஷ்டனை வதைக்காமல் இருக்கக்கூடாது என்று அந்த எம்பெருமான் எத்தனை அழகாக செய்திருக்கிறான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரண்யன் ஒன் மார்வகலம் பிளந்திட்ட கைகள் என்றும் எங்கும் உளன் கண்ணன் என்று மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரண்யன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று இந்த நரசிம்ம அவதாரத்தின் மேன்மைகளை இப்படியெல்லாம் போற்றுகிறார்கள் ஆழ்வார்கள். இந்த அவதாரத்தின் மேன்மை பற்றி இன்னொரு விஷயம் கூட உள்ளது. முதல் 3 அவதாரங்களும் மகா பிரளயத்துக்கு பின் சமுத்திரத்தில் நிகழ்ந்தது. மத்சாவதாரத்தில் பகவான் மீன் உருவில் கடலில் புகுந்து வேதங்களை மீட்டு பிரம்மாவிற்கு அளித்தார். கூர்மாவதாரத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது ஒரு ஆமை உருவெடுத்து அந்த கடல் நடுவே தனது முதுகில் மந்தரமலையை தாங்கினார். பின்பு வராக அவதாரத்தில் மீண்டும் ஸ்வேத வராகமாய் கடலில் புகுந்து இரண்யாட்சனை கொன்று பூமி தேவியை மீட்டார். ஆக இந்த 3 அவதாரங்களும் மனிதர்கள் வாழும் பூலோகத்தில் நடக்கவில்லை. ஆனால் 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம்தான் பூவுலகத்தில் ஹிரண்யகசிபுவின் மாளிகையில் கல் தூணிலிருந்து சம்பவித்தது. ஆகவே தசாவதாரங்களில் எம்பெருமான் முதலாக பூலோகத்தில் அவதாரம் எடுத்தது ஸ்ரீ நரசிம்ம அவதாருக்காகத்தான். ஆகவே இதுவும் இந்த நரசிம்ம அவதாரத்தின் சிறப்பை நம்மளுக்கு காட்டுகிறது அல்லவா? விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஆரம்பத்திலும் நரசிம்மன், முடிவிலும் நரசிம்மன், அதாவது முதலில் நாரசிம்ம வபு ஸ்ரீமான் என்றும் முடிவில் சர்வ பிரகரணாயுதகா என்றும் குறிப்பிட்டிருப்பது ஸ்ரீ நரசிம்மரைத்தான். ஆதிசங்கர பகவத்பாதாள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் இயற்றும் போது எம்பெருமானுக்கு எல்லாமே ஆயுதம்தான். அவர் ஸ்ரீ நரசிம்மராக அவதாரம் பண்ணும்போது அவருடைய விரல் நகங்களே அவருக்கு ஆயுதமாயிற்று. ஆகவே சர்வ பிரகரண ஆயுதக என்கிற திருநாமம் என்கிறாராம். ஸ்ரீ நரசிம்மனையே குறிக்கும் அந்த திருநாமம். அதனாலேயே மகிமை வாய்ந்த ஸ்ரீ நரசிம்மரின் திருவடிகளில் நாம் நம்மை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினோமானால் நமக்கு மறுபிறவி என்பதே கிடையாது. மோட்சத்தை அடைய விரும்புவர்கள் உபாசிக்க வேண்டியது எம்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர்தான். உலக விஷயங்களில் உள்ள பற்றை அறுத்து கொண்டு அவரிடத்தில் மட்டுமே ஈடுபாடு கொண்டு அவருக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும். அதுதான், ஆகவேதான் அந்த நரசிம்ம மந்திரத்துக்கு மகா மந்திரம் என்று பெயர். அதே போல அந்த எம்பெருமானுக்கும் பெரிய பெருமாள் என்ற பெரிய பெருமாள் என்றும் சொல்கிறார்கள். அதனால்தானோ என்னமோ பெரியாழ்வாரும் எந்தை தந்தை தம் நூத்தப்பன் 7படி கால் தொடங்கி வந்து வழி ஆட்செய்கின்றோம் திருவோணத் திருவிழவில் என்று
தான் மட்டுமல்ல தன்னுடைய சந்ததியும் அந்த எம்பெருமானையே வழிபட வேண்டும் என்றார். அதனால் தானே ஆண்டாள் பிராட்டி பெரியாழ்வாரின் திருமகளாக அவதரித்து அந்த எம்பெருமானையே மணக்க வேண்டும் என்று கனவில் கூட, அப்போது கூட அந்த வாரணமாயிரம் பாசுரங்களில் நாம் பார்த்தோமானால், அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் என்பாள் ஆண்டாள் பிராட்டி. அந்த அறிமுகன் யார்? நமது நரசிம்மன் தான். அந்த அறிமுகன் அச்சுதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் என்று கல்யாண சடங்குகளில் ஒன்றான பொறியிடுதல், அதாவது லாஜகோமம் என்போமே, அதை செய்யும் போது அறிமுகன் அச்சுதன் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் பிராட்டி. பக்தி என்பது சாதாரண விஷயமல்ல, அது அமிர்தத்துக்கு ஒப்பானது என்பதை நாம் அறிவோம். அந்த பக்தி மட்டும் நமக்கு உண்டானால், நம்மோடு கலந்தால் சில சாதாரண விஷயங்கள் கூட தெய்வீகமாகிவிடும். ஆகும்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ